2026 தை மாத பலன்கள் கும்பராசிக்காரர்களுக்கு. கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான் வச்சுக்கலாம். கும்பராசிக்காரர்கள், இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் இந்த தை மாதம் மட்டும்தான் ஒரு பெரிய திருப்பு முனையாக, தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம்ங்கிற மாதிரி தான் இந்த தை பிறக்க போகிறது. என்ன அப்படின்னா, 2 கூடைய குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இத்தனை நாள் இருந்தார், வக்கரம் பெற்று இருந்தார். இனிமேல் தான் நார்மல் குருவாக மாறிட்டார். அப்போ 5ஆம் இடத்து குரு பகவான் சொத்துக்களை தருகிறார், பந்தயங்களில் வெற்றி பெற வைக்கிறார். 5ஆம் இடத்து குரு பகவான் நிறைய நல்லதெல்லாம் தரார். ஓகே, சந்தோஷம், சூப்பர். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் என்ன ஆகுது, குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதை போலவே அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான், இந்த சனி என்ன ஆயிடுதுன்னா, 2ஆம் இடத்திலே வக்கரம் பெற்றிருந்தார், வக்கர நிவர்த்தி அடைந்துட்டார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. 2ஆம் இடத்துல இருக்கின்ற தனாதிபதியாக விளங்குகிறார். இப்போ குரு பகவான் 5ல் இருந்தவர் என்ன பண்றார், 5ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 11ஆம் இடத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன். ஒரு ஊரே 11ஆம் இடத்துல இருக்கு. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் இத்தனை பேர் இருக்கும்போது லாபங்கள் அதிகரிக்கும். நிச்சயமா லாபம் அதிகரிக்கும். 11ஆம் இடத்துல லாபம் அதிகரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, சூரியன் 7 கூடையவர், அடுத்ததாக சுக்கிரன் 4, 9 கூடையவர், அடுத்து புதன் 2 கூடையவர், அது புதன் 5 கூடிய யோகாதிபதி. இப்படி எல்லாருமே 11ஆம் இடத்துல இருக்கும்போது லாபாதிபதி வீட்டில் இத்தனை பேர் இருக்கிறது மிகப்பெரிய நல்ல விஷயத்தை தருது. ஸோ அந்த லாபாதிபதிங்கிறது இத்தனை பேர் இருக்கும்போது லாபத்தை அதிகம் செய்கிறார். கும்பராசிக்காரர்கள் எதை செய்தாலும் ஒரு லாபத்திற்காக செய்ய வேண்டும். அவங்க ஒரு பொருள் ப்ராடக்ட் ப்ரைஸ் 2 ரூபாயை அந்த ப்ராடக்டை நீங்கள் 5 ரூபான்னு ஆக்குனாங்கன்னா கூட கிளையண்ட் அப்படியே தான் வாங்குவாங்க. காரணம் என்னென்னா, யூ டிமாண்டட் த வேல்யூ. அதுதான் விஷயம். இப்போ கொஞ்சம் கும்பராசிக்காரர்களுக்கு வேற என்னெல்லாம் சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சிறப்பு அப்படின்னு பார்த்தா என்ன நடக்கும்? இப்போ 11ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உபஜயஸ்தானத்தில் இத்தனை பேர் இருக்கும்போது நண்பர்களால் கிடைக்கின்ற ஆதாயம், புதிய பெரிய மனிதர்கள் சந்திப்பு, இதெல்லாம் நடக்கும். பெரிய பெரிய மனிதர்களை சந்திப்பீங்க, ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பீங்க. இது எல்லாமே இந்த 11ஆம் இடத்துல இருக்கும்போது நடக்கும். நண்பர்களால் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய நல்ல விஷயங்கள், இது எல்லாமே நடக்கும் இந்த 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடத்துல அடுத்ததாக என்ன நடக்கும்னா, மாமனார் தருகின்ற சொத்து. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மாமனார் சொத்து வராமே இருக்கும். அவங்களுடைய லேண்டு, அவங்களோட மாமனார் பயன்படுத்தினது, அந்த மாதிரி நகை, அந்த மாதிரிலாம். அப்போது இதெல்லாம் அவர் தர்றதுக்கான வாய்ப்புகள். சரி எடுத்துக்கோங்க மாப்பிள்ளை, உங்களுக்கு தராமல் நான் யாருக்கு தர போகிறேன், எனக்கும் ஆம்பளை புள்ளையே இல்லை, நீங்கள் தான் எனக்கு ஆம்பளை புள்ள, அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருவார். நல்லா பெரிய மனுஷையா கொடுத்துட்டாரியா, இதை வச்சு பொழைச்சிக்கிறேன்டா. கண்டிப்பாக நம்ம அதை வாங்கி அழிச்சிருவோம், அது வேறு விஷயம்.